ஒரு சாட்சி சொன்னாங்க. எப்பொழுதும் எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஒரு இருள் என்னை மூடிக்கொண்டதை போல. அதனால் ராத்திரி என்னால் தூங்க முடியாது. என்னை சுற்றில ஒரு இருள் இருக்கிறதை ஃபீல் பண்ணி இரவும் பகலும் அந்த பாதிப்பு இருந்து கொண்டே இருந்தது. ரொம்ப மன சோர்ந்து போனேன். ஆனால் இந்த மாதிரி கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்தபோது, ஆண்டவருடைய வல்லமை தொடும்படியான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்ட போது ஒரு வெளிச்சம் என் மீது இறங்கினார். அந்த சகோதரி சொன்னாங்க, இந்த வெளிச்சம் வந்த உடனே எனக்குள் இருந்த இருள் அப்படியே விலகி போனது. ஒரு பெரிய சந்தோஷம் வந்து விட்டார். பல வருஷமாக எனக்குள் இந்த இருளை மாற்றி அந்த வெளிச்சம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது என்பதாய். அப்போ வெளிச்சம் வரும் பொழுது இருள் தானாய் விலகி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் சில சமயத்தில் பாவ இருளை கொண்டு வந்திருக்கலாம், வியாதி என்கிற இருளை கொண்டு வந்திருக்கலாம், பயம் என்கிற இருளை கொண்டு வந்திருக்கலாம், டிப்ரெஷன் என்கிற இருளை கொண்டு வந்திருக்கலாம், நம்பிக்கையற்ற தன்மை என்கிற இருளை கொண்டு வந்திருக்கலாம். இப்போ கவலை, துக்கம், ஏதோ ஒரு இருள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை பாதித்து உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள அந்த பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அது முழுமையாய் மாறணுமான ஒரே வழி நீதியின் சூரியன். யார் இந்த நீதியின் சூரியன்? இயேசு கிறிஸ்து தான் நீதியின் சூரியன். அவர் நீதியின் சூரியனாக இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே தான் அவர் சொன்னார், நான் பூமிக்கு ஒளியாய் இருக்கிறேன், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்பதாக. அவர்தான் உண்மையான வெளிச்சம், உண்மையான ஒளி. அவர் உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் இருள் தானாக விலகி போய்விடும். இந்த இருளை மாற்றுவதற்கு அவர் சிலுவிலை தன்னை பலியாய் கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், சாத்தானை அவர் ஜெயித்தார். அதனால அவர் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டா இருள் எல்லாம் நீங்கும். இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் இருள் காணப்படுகிறதோ, உங்கள் குடும்பத்துக்குள்ள, வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில், பிள்ளைகள் காரியத்தில், உங்களுடைய மனதில் தோன்றி இருக்கிற பயம், கலக்கம், கவலை எந்த இருளானாலும் மாறி ஒரு பெரிய வெளிச்சம், சந்தோஷம் உண்டாக போகிறது. இப்போ நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீதியின் சூரியன் என் மீது உதிக்கணும், இயேசுவாகிய அந்த வெளிச்சம் எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள உதிக்கணும்னு சொன்னீங்கன்னா, அந்த வெளிச்சம் வந்த உடனே அப்படியே சூழ்நிலை மாறுவதை காண்பீங்க. அப்படி ஒரு ஜெபம் செய்யலாமா? நீதியின் சூரியனாக இருக்கிற எங்கள் இயேசுவே, எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட இருளை மாற்றி எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவதற்காக சிலுவையிலே பலியாய் கொடுத்தீரே. இந்த மகன், இந்த மகள், அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருளான பகுதிகள் மாறும்படி இன்றைக்கு உம்முடைய வெளிச்சம் அவர்கள் மேல உதிப்பதாக. இன்றைக்கே இப்பொழுதே ஒரு அற்புதமான